போராட்டத்தில் வாழ்க்கை ஓடிட்டு இருந்த நீங்கள் ஒரு ஆறுதலாக 4 மாதம் இருக்க போகிறார். மனதை கூடுமான அளவில் உங்களுக்கு சந்தோஷமாக தான் வைத்திருப்பார். உங்களை அழகுபடுத்தி தான் பார்ப்பார். புது துணி போடுறது, மேக்கப் பண்ணி வைக்கிறது, அழகாக பார்க்குறது, இதெல்லாம் வந்து அவங்க சுக்கிரன் வந்து உங்களை எந்த அளவுக்கு அழகாக வச்சிருப்போ அந்த அளவுக்கு வச்சுருப்பார். நீண்ட நாளாக பெண்கள் கூட ஒரு நகை வாங்க முடியலையே அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் நகை வாங்கி போட்டு அழகு பார்ப்பீங்க. வெளியூர் டிரான்ஸ்ஃபர் கேட்டு காத்திருக்கிற அரசு ஊழியர்கள் அப்பாடா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மனசு சந்தோஷத்தை கொடுப்பார். டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஊர் கேட்டுங்களோ அதே ஊர் கிடைக்கும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் ரொம்ப நாளாக சங்கடத்தில் இருந்தீங்களே, கண்டிப்பாக இந்த சுக்கிரன் பகவான் 2 பேரும் அந்த பிரிஞ்ச கணவன் மனைவி கொண்டு சேர்த்து மனசுத்துக்கும் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு. உச்சப்பட்ட சுக்கிரன் பெண்களால் நம்மளுக்கு என்னென்ன ஆதாயம் இருக்குதோ சந்தோஷம் இருக்கிறதோ அனைத்தையும் நமக்கு வாரி வழங்கப் போகிறார். இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு காரம் குறைவாக தான் இருக்கும்போது ஸ்வீட்டு தான் அதிகமாக இருக்க போகிறது. அதாவது வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகமாக இருக்க போகிறது. அதனால் வந்து எந்த பெருசாக ஒன்றும் நீங்கள் பாதிப்பு இல்லாமல் ரிஸ்க் அதிகம் எடுக்காமல் இருக்கிறத அப்படியே சந்தோஷமாக அப்படியே கடைபிடிச்சிக்கிட்டு போவது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சிறப்பு. வாழ்க்கையிலிருந்து உங்களால் ஒரு பெரிய மாற்றம் வரும்போதுனா அது சுக்கிர பகவானால் தான் உங்கள் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. பெரிய மாற்றத்தை கிடைக்கும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது உடனடியாக நடக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இது கடைபிடிச்சு பாருங்கள். அருகாமையில் ஒரு ஜோசியர்கிட்ட போனால் அந்த தேதி குறித்து கொடுப்பாங்க. அந்த தேதியில் தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். உச்சபட்ட சுக்கிரன் 9 இருப்பது பாக்கியஸ்தானம் இருப்பது ரொம்ப சிறப்பு. அப்பாவால் வந்து ஏதாவது பெண்டிங் இருந்தால் தடையாக இருந்ததாக வராமல் அதெல்லாம் கண்டிப்பாக வந்துவிடும். 2025ஆம் ஆண்டிற்கான சுக்கிர பெயர்ச்சி. இந்த ஆண்டில் குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவான் கேதுபன் எல்லாமும் பெயர்ச்சி இந்த வருடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம இப்பொழுது பார்ப்பது சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டில் என்பதை நாம் விரிவாக மேஷம் முதல் மீனராசி வரையில் விரிவாக பார்ப்போம். வாருங்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? உச்சமற்ற சுக்கிரன் உங்களுக்கு 9இல் அமர்ந்திருக்கிற பாக்கியஸ்தானத்தில். எப்படி 9இல் அமர்ந்திருப்பது உங்களுக்கு பெரிய யோகமே, கோடீஸ்வர யோகமே என்று சொல்லலாம். எப்படி கோடீஸ்வர யோகமே என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய யோகம் இந்த 2025இல் இருக்க போகிறது. சுக்கிரன் 9இல் அமர்ந்திருப்பது, அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கும்பராசியிலிருந்து உங்கள் மீனராசிக்கு பெயர்கிறார். அவர் 4 மாதங்கள் அங்கே இருக்க போகிறார். கிட்டத்தட்ட 120 நாட்கள் அங்கே இருந்து உச்சமிட்ட சுக்கிரன் உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தையும் உங்கள் வாழ்க்கை தரத்தையும் மாற்றப் போகிறார். எப்படி உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் மாற்றப் போகிறார். ஒரு பொற்காலமாக அமைத்து கொடுக்க போகிறார். 9இல் வருவதுன்னா சாதாரண விஷயமே கிடையாது உங்களுக்கு. அது அதிசயமான ஒரு கிரக சேர்க்கை. ராகு பகவானும் கூட இருக்கிறாரு. ராகு சுக்கிரன் சேர்ந்திருப்ப ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் எது ஒரு ஜாக்பாட்டு அடிக்கப் போகிறது. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு யோகம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இதுவரையில் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் போராட்டத்தில் வாழ்க்கை ஓடிட்டு இருந்த நீங்கள் ஒரு ஆறுதலாக 4 மாதம் இருக்க போகிறார். மனதை கூடுமான அளவில் உங்களுக்கு சந்தோஷமாக தான் வைத்திருப்பார். உங்களை அழகுபடுத்தி தான் பார்ப்பார். புது துணி போடுறது, மேக்கப் பண்ணி வைக்கிறது, அழகாக பார்க்குறது, இதெல்லாம் வந்து அவங்க சுக்கிரன் வந்து உங்களை எந்த அளவுக்கு அழகாக வச்சிருப்போ அந்த அளவுக்கு வச்சுருப்பார். நீண்ட நாளாக பெண்கள் கூட ஒரு நகை வாங்க முடியலையே அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் நகை வாங்கி போட்டு அழகு பார்ப்பீங்க. புது துணி வாங்கி போட்டு அழகு பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உச்சமற்ற சுக்கிரனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் இருக்குது. உங்கள் பெண்களால் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆதாயம் இருக்குது. பெண் குழந்தைகளாலும் ஆதாயம் இருக்குது. உங்களுடைய கடகராசி அன்பர்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக அந்த பழைய டிவியே பார்த்து கிடக்கிறமே, அதை மாற்ற முடியலையான்னு கண்டிப்பாக அந்த 4 மாதத்தில் புது டிவி, பெரிய டிவி வச்சு வாங்கி வைப்பீங்க. கட்டிலு, சோபா, என்னென்ன வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் அனைத்து பொருளும் புதுசாக இந்த 4 மாதத்தில் நீங்கள் வாங்கிவிடுவீங்க. இதெல்லாம் வந்து பணத்தை பற்றி கவலையே வேண்டாம். ஏதாவது ஒரு விதத்தில்
சுக்கிர பகவான் காசு கொடுப்பாரு. இதெல்லாம் வாங்கி வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்க போகிறீங்க. வண்டி, புது வண்டி இந்த 4 மாதத்தில் கண்டிப்பாக வாங்க போகிறீங்க. ஒரு லக்ஸுரி சாதா கார் வச்சுக்கிறீங்க கூட ஒரு லக்ஸுரி கார் வாங்கிறதுக்கான யோகம் இருக்கிறது. லக்ஸுரி பயணம், சாதா டவுன் பஸ்ஸில் போக மாட்டீங்க நீங்கள். நல்லா லக்ஸுரி பஸ்ஸில் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. வந்தே பாரத் ட்ரெயினில் போய் லக்ஸுரி லைஃப்பை அனுபவிக்கிறதுலாம் இந்த 4 மாதத்தில் வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ஆன்மீக பயணம் எப்படி? ஆன்மீக பயணம் 9 சுக்கிரன் இருப்பது ஆன்மீக பயணம் கண்டிப்பாக உங்களை ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷையும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு பொருளாதார ஒரு மேம்படுத்த பொருளாதாரையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்மீக டூர் வழிவகுத்து கொடுக்கும். ஆன்மீக டூர் அதுவும் அம்மன் வழிபாட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆன்மீக ஸ்தலங்கள் மேல்மருவத்தூர் அம்மன், அதே மாதிரி மலையனூர் அங்காள அம்மன் கோயில், சாமுண்டீஸ்வரி கோயில், மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில், தாய் முகாம்பிகை, அதே போல் சோட்டாங்கரை பகவதி அம்மன், இந்த மாதிரி அம்மன் டூர் ஆன்மீக டூர்லாம் உங்களுக்கு ரொம்ப லாபகரமாகவும் உங்களுடைய அதாவது ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் மனசை சந்தோஷம் வைத்திருக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் திடீர்னு வரும். 4 பேர் உங்களை பாராட்டுவாங்க. ஒரு ஹை லெவலில் உட்கார வச்சு உங்களை அழகு பார்ப்பாங்க. 4 வார்த்தை உங்களை சந்தோஷமாக உங்கள் பெருமையாக பேசுவாங்க. இதெல்லாம் உங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பூரிப்பாக இருக்கும். ஒரு அரசாங்க வேலையில் பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் இந்த 4 மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதனால் ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். வெளியூர் டிரான்ஸ்ஃபர் கேட்டு காத்திருக்கிற அரசு ஊழியர்கள் அப்பாடா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மனசு சந்தோஷத்தை கொடுப்பாரு. டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஊர் கேட்டுங்களோ அதே ஊர் கிடைக்கும். பிரிஞ்சு இந்த கணவன் மனைவிகள் ரொம்ப நாளாக சங்கடத்தில் இருந்தீங்கள, கண்டிப்பாக இந்த சுக்கிரன் பகவான் 2 பேரும் அந்த பிரிஞ்ச கணவன் மனைவி கொண்டு சேர்த்து மனசுத்துக்கும் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு. உச்சப்பட்ட சுக்கிரன் பெண்களால் நம்மளுக்கு என்னென்ன ஆதாயம் இருக்குதோ சந்தோஷம் இருக்கிறதோ அனைத்தையும் நமக்கு வாரி வழங்கப் போகிறார். அதாவது கடகராசியில் 9 இருப்பதனால் உங்களுக்கு அனைத்தையும் வாரி வழங்கி உங்களை சந்தோஷமாக வைத்து கொள்ளப் போகிறார். நீங்கள் நினைத்தது தடங்களாக இருந்த காரியங்கள் பண வரவு, உங்களை காசு வாங்கிட்டு யாரும் கொடுக்காம ஏமாற்றிருக்காங்களா, இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் யாருக்கும் காசு மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட சுக்கிரன் கைவிட்டு போயிடும். காசு யாருக்கும் கொடுத்துடாதீங்க. குடும்பனால இருக்கிறத வசூல் பண்ணிங்க. பணம் வரவு அதிகமாக இருக்கிறதுனால என்ன செய்வதுன்னு புரியாமல் யாரும் கொடுத்துட்டு போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் பேங்க்கில் போட்டு வைங்க, ஒரு நகை மேலே போட்டு வைங்க, நகை வாங்கி வைங்க, இல்லை இடம் வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லபடியாக வர சுக்கிரனை தனத்தை லாபகரமாக பயன்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். கொடுத்து விட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஒரு சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்து போகும். அதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. அதாவது வாழ்க்கை என்பது இனிப்பும் காரமும் கலந்துதான் வாழ்க்கை. இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு காரம் குறைவாக தான் இருக்கும்போது ஸ்வீட்டு தான் அதிகமாக இருக்க போகிறது. அதாவது வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகமாக இருக்க போகிறது. அதனால் எந்த பெருசாக ஒன்றும் நீங்கள் பாதிப்பு இல்லாமல் ரிஸ்க் அதிகம் எடுக்காமல் இருக்கிறத அப்படியே சந்தோஷமாக அப்படியே கடைபிடிச்சிக்கிட்டு போவது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சிறப்பு. வாழ்க்கையிலிருந்து உங்களால் ஒரு பெரிய மாற்றம் வரும்போதுனா அது சுக்கிர பகவானால் தான் உங்கள் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. அதுக்காக குலதெய்வத்தை விட்டுடாதீங்க, மதராதீங்க. குலதெய்வத்தையும் வழிபடுங்க. குலதெய்வத்தை வழிபட்டால் தான் சுக்கிரனும் உங்களுக்கு வீட்டில் உட்காருவார். உச்சமற்ற சுக்கிரனும் சரி உங்களுக்கு சாதகமாக இருப்பார். அதனால் குலதெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய ராசி நாதன், அதாவது ராசிக்குரிய நட்சத்திரமும் சந்திரனும் 1ஆம் சேரும் நாள் நீங்கள் ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிங்களாக்கா அன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை கிடைக்கும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது உடனடியாக நடக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக இது கடைபிடிச்சு பாருங்கள். அருகாமையில் ஒரு ஜோசியர்கிட்ட போனால் அந்த தேதி குறித்து கொடுப்பாங்க. அந்த தேதியில் தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். உச்சமற்ற சுக்கிரன் 9 இருப்பது, பாக்கியஸ்தானம் இருப்பது ரொம்ப சிறப்பு. அப்பாவால் ஏதாவது பெண்டிங் இருந்தால் தடையாக இருந்ததாக வராமல் அதெல்லாம் கண்டிப்பாக வந்துவிடும். தடைப்பட்டிருந்தால் நீண்ட அப்பா வழியில் வர வேண்டிய சொத்து பணம், இல்லை அப்பா பேசாமல் இருந்தாரா, இல்லை அப்பா கூட உங்களுக்கு பகையாக இருந்ததா, ஸோ இதெல்லாம் மாறிவிடும். இதெல்லாம் மாற்றி அப்பாவோட மனசை மாற்றி
உங்கள் கூட பேச வைப்பி அவருடைய வரவேண்டிய ஆதரவில் வர வச்சு கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பார். மன சந்தோஷம் அப்பாவால் உங்களுக்கு மன நிம்மதி, கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ எப்போவுமே குறை வராது. அதனால் நீங்கள் இந்த முறை நீங்கள் ஏதாவது போர் போடனா கூட நீங்கள் போர் போடலாம். கடகராசி அன்பர்களுக்கு நீர் வளம் நல்லா இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் ஆதிக்கத்தில் சுக்கிரன் உங்களை போர் போட்டியில் தண்ணி வர வச்சு அழகு பார்ப்பார், சந்தோஷத்தை கொடுப்பாரு. போர் போடுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக போர் போடலாம். நீங்கள் அதில் எந்த தடைகளும் இல்லை உங்களுக்கு. அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, நீங்கள் கூடுமான வரையில் நல்ல வார்த்தையே பேசி, எப்படி 4 பேருக்கு நல்லதாக பேசி யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வைத்து கொள்ளாமல் அனைவரும் அனைவரித்து போக போக அனைவரையும் ஒன்று சேர்த்து போக போக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம், உச்சபட்ட சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்து இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையப் போகிறது. எல்லாம் வளமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.